ஸ்கின் கேர் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில இருக்கக்கூடிய ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் தான். இது அசிடர்ம். ஸ்கின்ல உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் மாரி இருக்கும். பட் பிம்பிள்ஸ் எக்ஸாக்ட் பிம்பிள்ஸ் கிடையாது. இந்த மாரி ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி ஒரு பால் மாரி வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அசிடர்ம் ரொம்பவே பக்காவா யூஸ் ஆகும். அண்ட் டேனிங்குமே ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பென்சாயில் பெராக்சைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவா உங்களுக்கு பிம்பிள் இருக்கும் அப்படி இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப வலிக்கும் தொட்டா கூட. அந்த மாரி இடத்துல நீங்க இது வந்து வச்சீங்க அப்படின்னா 2 to 3 டேஸ்ல அப்படியே அமுங்கி போயிடும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட பிம்பிள் சைஸை பொறுத்து. இது எந்த பார்ட் ஆஃப் பாடியில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் பரு இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் கொஞ்சம் பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டீமெலன் நிறைய வந்து ஆசிட்ஸ்லாம் சேர்ந்த பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு டீமெலன் க்ரீம். இது வந்து உங்களுக்கு டீடானுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக தெரியல. யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் கிளைகால் 6 or 12% கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்.